பெரும்பாலுமே ரத்த வங்கி பார்த்துருப்பீங்க, பணம் வைக்கிற பேங்க் பார்த்துருப்பீங்க. ஆனா, சாக்கடைகள சேகரித்து வைக்கக்கூடிய வங்கிய பார்த்துருக்கீங்களா? அது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில தான் இருக்குங்க. அதாவது திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மேலப்பாளையத்தில இருந்து பாதாள சாக்கடை மூலமா சேகரிக்கக்கூடிய மொத்த சாக்கடையும் கொண்டு போயி, ராமையன்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தேக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில இந்த தேக்கி வச்ச சாக்கடையெல்லாம் சுத்தப்படுத்தி திரும்பவும் நம்ம தாமிரபரணியில விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நல்லா தான் அவங்கலாம் யோசனை பண்ணி, ஐடியா பண்ணி வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இது என்ன ஆயிப்போச்சுன்னா, மொத்தமா சேர்ந்த அந்த சாக்கடை எல்லாம் அப்படியே திரும்ப 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 அது வந்து சாக்கடை வந்து கூடுதலான சாக்கடையாக மாறி மிகவும் மோசமான நிலையில அந்த சாக்கடை என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு சொன்னா, கிருமிகள் நிறைந்து கடைசியில பார்த்தீங்கன்னா, துர்நாற்றம் வீசி அது வந்து கடைசியில அப்படியே ரொம்ப மோசமான நிலையில மீண்டும் அருகில் உள்ள கால்வாயில் கடந்து அது அப்படியே அருகில் உள்ள ஒரு 6 குளங்களை கடந்து மீண்டும் தாமிரபரணியில் கலந்து, அதாவது மொத்தத்துல எதற்காக அந்த பாதாள சாக்கடை அமைத்தாங்களோ, எதற்காக இந்த சேகரிப்பு அமைச்சாங்களோ, அதையெல்லாம் பயன்படாம அப்படியே மீண்டும் அதிகமான சாக்கடையோட திரும்ப தாமிரபரணியில் வந்து கலக்குது. இந்த அநியாயத்தை நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்ப எதுக்கு இந்த பிரச்சனையை நான் இப்ப பேச வரேன் அப்படின்னா, நம்ம வழக்கே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தாமிரபரணியில வந்து சாக்கடை கலக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டிருந்தோம். அந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்திருந்துச்சு. அந்த தீர்ப்பை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நீதியரசர்கள் வந்து ஜி.ஆர். சாமிநாதன் ஐயாவும், புகழேந்தி ஐயாவும் இந்த சாக்கடை கலக்கக்கூடிய இந்த இடத்த பார்த்து இதெல்லாம் சீக்கிரம் சுத்தப்படுத்தணும்னு சொன்னாங்க. பிறகு இந்தியாவிலேயே நீர்மனிதர் என்று சொல்லக்கூடிய ராஜேந்திர சிங் ஐயாவை இந்த பகுதியில் வந்து பார்க்க சொல்லி அங்கேயும் அவங்களும் ஒரு தீவிரமான ஒரு முயற்சி பண்ணி இதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய திட்டங்களை நாங்கள் போடுறோம் வைக்கிறோம். மாநில அரசு வரைவு திட்டம் தந்தால் தான் நாங்கள் மத்திய அரசு செய்ய முடியும், இல்லாட்ட மத்திய அரசு செய்யணும் அப்படின்னா மாநில அரசு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒவ்வொரு விஷயங்களை சொன்னாலும் திடீர்னு ஒரு திட்டங்களை திட்டி நாங்கள் சாக்கடை இல்லாத ஒரு நல்ல ஒரு திட்டத்தை போட்டு தாமிரபரணி பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு தீர்வு வரவே மாட்டேங்குது. அப்ப இதுக்கு என்ன தீர்வு வர முடியும்? இப்போ கடந்த வாரம் கூட பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா அப்படிங்கக்கூடிய மிக சிறந்த பத்திரிகை, ஒரு ஆங்கில பத்திரிகையில இருந்து வந்து அவங்களும் இதை வீடியோ எடுத்து, ஆகா இப்படி மோசமா இருக்க, இந்தியாவிலே இந்த மாதிரி எங்கேயும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி கையை வச்சுட்டு போனாங்க. அந்த நீர்மனிதர் கூட என்ன சொல்றாருன்னா, எல்லா நதியும் செத்து போகும், ஆனா தாமிரபரணியை பொறுத்தளவில் இது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கு, இது நிச்சயம் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா எப்படி காப்பாற்றலாம்? நிச்சயம் காப்பாற்ற முடியும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க, சென்னை வாழ் நெல்லை மக்கள் சங்கம், அது கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய மக்கள் சொல்ல போனா டெக்கான் கம்பெனி அப்படிங்கக்கூடிய கம்பெனி, இது வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் பல இடங்கள்ல சாக்கடைகளை சுத்திகரித்து நல்ல தனியா மாத்துறது. ஏன் சென்னையில கூட பாத்தீங்கன்னா கடல் தண்ணியை உப்பு தண்ணியா இருக்கக்கூடிய நல்ல தண்ணியா மாத்துது. இப்ப கூட சமீபத்துல நம்ம நெல்லை லைஃப் மூலமா போன நம்ம மாணவர்கள் அதை பார்த்து வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து இந்த ராமியன்பட்டியில ஒரு நிறைய இடம் இருக்குது, அந்த இடத்துல இந்த நிறுவனங்களை போட்டு இந்த தண்ணீரை சுத்திகரிச்சு அதை பக்கத்துல சிப்காட்டு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், சாக்கடை இல்லாத ஒரு நதியை தாமிரபரணி மாத்திரலாம். இதைதான் ராமியன்பட்டியினுடைய பஞ்சாயத்து தலைவர் இப்ப இருக்கக்கூடிய டேவிட் ஐயா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய இடம் இருக்குது, அதை சுத்திகரிக்கிறதுக்கு இப்ப வாய்ப்பு இருக்குது. வேற வெண்ணுமே செய்ய வேண்டாம், அதாவது கவர்மெண்டே பணம் கொடுக்க வேண்டாம். நம்ம பகுதியில் வாழக்கூடிய நமது மக்கள், நமது இங்க இருக்கக்கூடிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவங்க அவங்களுடைய திட்டத்தை வச்சு கூட இதை செயல்படுத்தி இந்த தண்ணீரை நல்ல தண்ணி எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம திருநெல்வேலி கிடக்கக்கூடிய 17 இடத்தில் கிடக்கக்கூடிய சாக்கடையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஊர்லயும் பேரூராட்சி மூலமா வந்து கால்வாயில் கலந்து கால்வாய் மூலமாக தாமிரபரணியில் கிடக்கக்கூடிய சாக்கடையாக இருந்தாலும் நிப்பாட்டிக்கலாம். ஆனா இது யார் செய்யணும்? இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய இலவசங்களை வந்து ஆளுங்கட்சியும் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு, எதிர்கட்சியும் சொல்லிக்கிட்டே இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் 5 மாவட்டத்துக்கு தண்ணீர் தரக்கூடிய ஒரே ஒரு நம்மளுடைய தாய் தாமிரபரணி தாய். இந்த தாமிரபரணி தாயில வந்து நம்ம இந்த மோசமான நிலைமையில நம்ம இருக்கோம், இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த 5 மாவட்டத்து மக்களுக்கு நீங்க இலவசம்லாம் தர வேண்டாம், குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியை தாங்க, இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்துங்க அப்படின்னு தான் நாங்க கோரிக்கை வச்சுக்கிட்டோம்.